பொதுவாகவே ஆன்மீகம்னா ஜென்ரலாக எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, கண்டவர் விண்டிலர், வெண்டவர் கண்டிலர் அப்படின்வாங்க. இறைவனை பற்றிய ஒரு சித்தாந்தமாக இதை வந்து சொல்கிறாங்க. ஆனால் தெய்வத்தமிழ் இந்த தொலைக்காட்சி இருக்கு இல்லையா, கண்டவரை விண்டு சொல்ல வைக்குது, வெண்டவர்களையும் காண வைக்குது திருப்பி. அதுதான் ஒரு மிகப்பெரிய இந்த ஆன்மீக பாதையில் தெய்வத்தமிழ் நம்ம காலத்தில் செய்கிற மிகப்பெரிய சமூக சேவை இதுதான். மிக மாபெரும் சித்தர்கள், மாபெரும் ஆன்மீக பெரியவர்கள், ஆன்மீக பேருரையாளர்கள் அவங்களுடைய கருத்துக்களை, சித்தாந்தங்களை காமன் பீப்புளுக்கு, பொது ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமாக அவர்கள் மத்தியிலையும் ஒரு ஆன்மீக விளக்கை ஏற்றுகிற ஒரு பணியை ரொம்ப சேவையாகவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து ஒரு மத ரீதியான ஒரு இது இல்லாம, ஒரு ஜாதி ரீதியான ஒரு இது இல்லாம, இறைவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும், ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தை மட்டும் கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத தன்னுடைய கடமையாக நினைத்து செய்கிற தெய்வத்தமிழ் இன்றைக்கு வந்து ஒரு வருடத்தை நிறைவு செய்து 2ஆம் வருடத்துல அடி எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். இப்போ ஒரு 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 தனித்தனியா ஏதாவது ஒரு பொருள் வாங்க தனித்தனியா சின்ன சின்ன கடைக்கு போவோம். ஆனா ஒரு பெரிய ஷாப்பிங் மால்குள்ள போனா எல்லாமே கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஆன்மீகத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஆன்மீக தேடலுக்கான ஒரு மிகப்பெரிய ஷாப்பிங் மாலா தெய்வத்தமிழ் தொலைக்காட்சி இருக்கு. இந்த தொலைக்காட்சிக்குள்ள நீங்க வந்து ஆழ்வார்களை புரிஞ்சுக்கலாம், நாயன்மார்களை புரிஞ்சுக்கலாம், இலக்கிய விஷயங்கள், கம்பராமாயணம், சிலப்பதிகாரம் போன்ற இலக்கிய பேருரைகளை கேட்கலாம், கோவில்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம், ஃபியூச்சரை பத்தி, எதிர்காலத்தை பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், சித்தர்களை பத்தி புரிஞ்சுக்கலாம். இப்படி பல விஷயங்களை உங்கள் வீடு தேடி கொண்டு வந்து கொடுக்கிற தெய்வத்தமிழ் தன்னுடைய சேவையை இன்னும் பல ஆண்டுகளுக்கு தொடரணும். தெய்வத்தமிழ் மூலமாக நீங்க அனைவரும் பலனடையணும்னு நான் மனமாற இறைவனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன்.